ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 500க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து இருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுல வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து 5த் ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இந்தியன் நேவியிலேருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா, ஸோ அக்னிவீர் கேட்டகரியில வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 27 மே தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து பாருங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஜூன் 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நோட்டிஃபிகேஷன பார்த்தீங்கன்னா, பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் காமிக்கிறேன். ஜூன் 5 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் நேவியிலேருந்து உங்களுக்கு அக்னிவீர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க மெட்ரிகுலேஷன் தான். நீங்க வந்து 10த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 10த்ல வந்து நீங்க மினிமம் வந்து 50% வந்து நீங்க மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க. 1 நவம்பர் 2003ல இருந்து 30 ஏப்ரல் 2007க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மேல், ஃபீமேல் 2 பேரும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு லீவுமே வந்து இருக்கு. 30 டேஸ் இயர்லி வந்து உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ இதுல உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 21,000 இன் ஹேண்ட் சேலரி வந்து வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து 23,100, அதுக்கப்புறம் தேர்ட் இயர் 25,550, ஸோ ஃபோர்த் இயர் வந்து 28,000 வந்து இன் ஹேண்ட் சேலரியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ கார்பஸ் ஃபண்டா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த சேலரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து புடிப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அதே மாரி கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன் தனியா வந்து வரும். மொத்தமா வந்து பார்த்தோன்னா, இந்த 4 வருஷம் நீங்க வொர்க்க முடிச்சு நீங்க வெளிய வரும்போது ரூ. 10,00,000 உங்களுக்கு வந்து சேவநிதி பேக்கேஜா உங்களுக்கு வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒன் டைம் பேக்கேஜா வந்து பார்த்தோன்னா, சேவநிதி பேக்கேஜா ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி இல்லாம. ஸோ இதுல வந்து பாருங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு வந்து இருக்கு. 48 லேக்ஸ்க்கு டெத் காம்பன்சேஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 4 வருஷம் தான் இதுக்கான வொர்க் டியூரேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரு 10 லேக்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அத வச்சு நீங்க ஒரு பிசினஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ பிசிக்கல் அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலா இருந்தா நீங்க வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஸ்குவாட் அப்ஸ், அதுக்கப்புறம் புஷ் அப்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. சிட் அப்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கன்டினியூவா நீங்க வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து உங்ககிட்ட வந்து ஸோ ஹைட் வந்து பாருங்க எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதே மாரி டாட்டூஸ்லாம் வந்து பர்மிட் கிடையாது. ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதில டேட் வந்து பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஸோ 5த் ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும்னா, ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரூ. 550 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.